கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். ரூத் எழுதின சரித்திர புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பிரியமான தேவ பிள்ளைகளே, போவாஸ் ஒரு ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை அவர் உனக்கு தருவாராக என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ரூத் என்பவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ என்று நமக்கு தெரியும். நகோமியோடு அவர் பெத்லெஹேமிலே அவர் கடந்து வருகிறதையும் தன்னுடைய எல்லா பழைய வாழ்க்கையும் பழைய அனுபவங்களையும் விட்டுவிட்டு சோதரன் நகோமி ஆராதிக்கிற தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி கஷ்டத்தின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் சோதரம் ஒரு தனிமையின் பாதையிலும் அவள் விசுவாசத்தோடு பெத்லெஹேமுக்குள்ளே வருகிறாள். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் இங்கே ஆண்டுடைய வார்த்தை அவளிடத்தில் ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் நாம் அடைக்கலமாய் வர வேண்டும். உலகத்தின் பாவ வாழ்க்கையை விட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளை எல்லாம் விட்டு, உலகத்தினுடைய பாரம்பரியங்களை விட்டு, கிறிஸ்துவின் அடைக்கலமாகிய அந்த அவருடைய மறைவின் கீழ் நாம் வருவோமானால் நிச்சயமாய் அவர் நமக்கு ஒரு நிறைவான பலனை தருகிறார். ஒருவேளை இன்றைக்கு வேதனையோடு நிற்கிறீர்களா? ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய பாத தண்டனைகளை கடந்து வாருங்க. அவரை விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் நெருக்கங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நிறைவான பலனை தருவார். செபிப்போமா? இயேசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நிறைவான பலனை தருகிறவரே, இந்த நாளிலும் கூட ஒரு நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று வேதனையோடு நிற்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒரு நிறைவான பலனை சுதந்திரமாக்கி கொள்ள கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் கர்த்தர் தாமே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் இருந்து ஆண்டவர் இந்த நாளிலும் நடத்துங்கப்பா. தேவைகளை எல்லாம் சந்தித்து மகிழ்ச்சியோடு நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.